அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட இந்த காலைக்கதிர் நிகழ்ச்சி வாயிலாக மீண்டும் ஒரு விசை கூட உங்களோடு கூட தேவனுடைய அன்பை பகிர்ந்து கொள்ளும்படியாக தேவன் அடியாளுக்கு பாராட்டின கிருபைக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன், சோஸ்தரிக்கிறேன். இந்த நாளும் கூட உங்களுக்கும் அதே மாதிரி ஆண்டவர் போதுமானவராக இருந்திருப்பார் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்க இயேசுவின் புண்ணிய நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துதல் கூறுகிறேன். இன்னைக்கு நமக்கு வருகிற வாக்குத்தத்தத்தின் செய்தி எங்கிருந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, அப்போஸ்தலர் 14 வசனம். சீஷர்களுடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி, நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அநேக உபத்திரவத்தினால நம்ம தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கணும் அப்படின்ட்டு இங்க சீஷர்களுக்கு சொல்லப்படுகிறது. சீஷர்கள் யாரு? அவரை பின்பற்றுகிறவர்கள், அவருடைய காலடி, அவருடைய பாதத்துல ஆண்டவரோடு கூட ஊழியம் செய்த அந்த சீஷர்கள் மாதிரி நீங்களும் நானும் ஆண்டுடைய சீஷர்கள் தான். அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுகிறவர்கள் தான் சீஷர்கள். அதே போல நீங்களும் நானும் பின்பற்றோம். அப்போ இந்த காரியம் நமக்கும் தான் இருக்குது. நீங்களும் என்ன செய்யணுமா? மனதை சீஷர்களாக்கி நீங்களும் மனதை திடப்படுத்தி விசுவாசத்தில் நிலைத்திருப்போம் அப்படின்னு சொன்னால், ஏன்னு சொன்னால் நம்ம பரலோகராஜ்யம் போகிறதுக்கு அந்த பாதி வழியில் நம்ம போய் சேரும் வரைக்கும் நம்ம எங்கே இருக்கணுமா? உபத்திரப்பட வேண்டியதாக இருக்கிறது. அந்த உபத்திரம் மத்திய எல்லாவற்றையும் தாங்கி தைரியமாக தேவன் என்னோடு கூட இருக்கிறாருன்னு சொல்லி நீங்களும் நான் நினைப்போம் அப்படின்னு சொன்னா எப்படி அந்த ராஜ்யத்தை போய் நம்மளால அடைய முடியும்? இங்கே ஒருத்தர் இருக்கிறாங்க, அவங்க பேர் என்னன்னா பிராங்க் கிராஃப். அவர் ஒரு தேவனுடைய ஊழியத்தை செய்து வருகிற ஒரு மகன். அந்த மனுஷனுக்கு என்ன ஆச்சுன்னு சொன்னா, அந்த ஊழியக்காரருக்கு பிரச்சனைக்கு மேல பிரச்சனை. உங்களுக்கு தெரியல, அலைகள் மாதிரி ஒரு அலை போன உடனே என்ன செய்யும்? இன்னொரு அலை வரும்ல, அந்த மாதிரி ஒரு பிரச்சனை போகும்போது இன்னொரு பிரச்சனை. இது தீர்க்கலாம் அப்படின்னு நினைச்சு தீர்ந்துரும் அப்படின்னு நினைக்கும் போது இன்னொரு பிரச்சனை. எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க ஒரு மனுஷனுக்கு. அது தேவனுடைய ஊழியத்தை செய்கிற பிள்ளைகளுக்கு இப்படி சோதனைக்கு மேல சோதனை, கஷ்டத்துக்கு மேல கஷ்டம், பிரச்சனைக்கு மேல பிரச்சனை. இதன் மத்தியில நம்ம எதை சொல்லணும் அப்படின்னு சொன்னா, தேவனுடைய அன்பு என்ன செய்யணும்? சொல்லணும். அப்ப அந்த மனுஷன் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க பாருங்க. ரொம்ப சோர்ந்து போயிட்டாங்க. எப்படின்னு சொன்னா ரொம்ப ரொம்ப சோர்ந்து போயிட்டாங்க. அப்படி சோர்ந்து போன நேரத்துல அவருக்கு ஆண்டவர் ஒரு வசனத்தை காட்டுறாங்க. எந்த வசனம் அப்படின்னு சொன்னா 1 பேதுரு 5:7 வசனத்தை என்ன செய்யறாரு? காட்டுறாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, அந்த ஊழியக்காரருக்கு அந்த வசனத்தை கேட்ட உடனே அது பெரிய உற்சாகத்தை தந்துச்சு. என்ன அப்படின்னு சொன்னா, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் என்ன செய்யுங்க? அவர் மேல வைத்திடுங்கள் அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கோம். இப்போ நம்முடைய கவலைகள்லாம் சுமக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவரை குறித்து பேசியிருந்தாலும் கூட நமக்கு மேல வருகிற துன்பத்தின் மத்தியில, சோர்வின் மத்தியில இந்த வசனம் அவருக்கு பெரிய உற்சாகத்தை தந்துச்சு, பெரிய சமாதானத்தை தந்துச்சு. அவர் என்ன செஞ்சாருன்னு சொன்னா, அந்த உற்சாகத்துல என்னதான் செஞ்சாராம்? ஆழமான சமாதானம் அவர் கிடைச்ச உடனே போய் இன்னும் அவருடைய ஊழியத்தை என்ன செஞ்சாரா? அதிகமாக அவர் செஞ்சார். அப்படி செய்யும் பொழுது அந்த சோதனை மத்தியில இந்த வசனத்தினால அவர் ஒரு பாடல் எழுதினாராம். அந்த பாடல் எப்படி இருந்துச்சுன்னு சொன்னா, அந்த ஒவ்வொரு பாடத்துல இயேசு என்னை விசாரிக்கிறார் அப்படின்ற அந்த என்ற கேள்வியோட ஆரம்பிக்குமா. அது முடிக்கும் பொழுது அந்த சரணத்தை முடிவில் என்ன செய்யும்? ஆம், அவர் என்னை விசாரிக்கிறார். ஆம், என்னை அவர் வழி நடத்துகிறார். ஆம், என்னை அவர் விசாரிக்கிறார். அதை நான் அறிவேன் அப்படின்னு சொல்லி அந்த பாடலை அந்த ஊழியக்காரர் எழுதினாராம். இப்பேற்பட்ட வல்லமுள்ள தேவன் தான். நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, இஸ்ரேல் மக்கள் என்ன செய்வாங்க? மாறா என்ற இடத்துக்கு வரும் பொழுது குடிப்பதற்கு அவங்களுக்கு தண்ணி இல்லை. அப்போ அவங்க 3 நாள் பிரயாணப்பட்டு வந்திருக்காங்க தண்ணி இல்லாம. ஆனா மாறா என்ற இடத்துல என்ன இருந்துச்சு? தண்ணீரை பார்த்தோன்னே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இத்தனை நாள் நமக்கு தண்ணி இல்லை, ஆனா இப்ப இவ்வளவு தண்ணி இருக்குதே, நல்லது அப்படின்னு நினைச்சு பாக்குறாங்க. ஆனா அந்த தண்ணி எப்படி இருந்துச்சா? கசப்பா இருந்துச்சு. அப்படி ரொம்ப ஆவலா இருக்கிற நேரத்துல, ரொம்ப ஆதங்கமா இருக்கிற நேரத்துல நம்ம எதிர்பார்க்கிற முடிவு நமக்கு இல்லை அப்படின்னு சொல்லி எப்படி இருக்கும்? ரொம்ப சோர்வாயிடும்ல. இது எனக்கு இன்னைக்கு நடந்துரும், இன்னைக்கு போய் முடிச்சிருவேன், இந்த காரியம் எல்லாம் இன்னைக்கு முடிஞ்சிரும் அப்படின்னு நினைச்சிருப்போம். அங்க போனா இருக்க மாட்டாங்க, கையெழுத்து போடுற ஆட்கள் அங்க இருக்க மாட்டாங்க. அந்த ஒரே ஒரு கையெழுத்தால் என்ன செஞ்சிரும்? நம்ம போன காரியம் நின்றுரும். அப்ப நமக்கு எப்படி இருக்கும்? என்னடா இது, வேலையில லீவ் போட்டுட்டு இவ்வளோ காரியம் பண்ணி வந்து இப்படி ஆயிப்போச்சு அப்படின்னு நமக்கு சோறு வந்துடும்ல. அதே போலதான் இவங்களுக்கும். மாறாகிட்ட வந்தாங்க, தண்ணியை பார்த்தாங்க. எல்லாம் நம்மளும் அதே மாதிரிதான் சில இடத்துக்கு போய் சேர்ந்துருவோம், ஆனா நம்ம பார்க்க வேண்டிய இடத்துல பார்க்க முடியாது.
அது ரொம்ப சோர்வான நேரமாக ஆயிரும். ஏன்னு சொன்னால் நம்முடைய பிரயாணம் இவங்களுடைய பிரயாணம் பாருங்க, நடந்து வந்திருக்கிறாங்க. எவ்வளோ தாகமாக இருந்திருக்கும்ல. 3 நாட்கள் பிரயாணமாக நடந்திருக்கிறாங்க. தாகம் ரொம்ப இருக்கும், தண்ணி இருக்குது, ஆனால் என்ன செய்ய முடியாது, குடிக்க முடியாது. அப்படி இருக்கும்பொழுது அவங்க என்ன செய்யுங்கன்னா புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அந்த கசப்பான அனுபவம். ஆனால் ஆண்டவர் என்ன செஞ்சார் அவங்களுக்கு, அந்த கசப்பான அனுபவத்திலிருந்து என்ன செய்கிறாரு, அவங்களுடைய தண்ணீரை மாற்றி அவங்களுக்கு மதுரமாக மாற்றுகிறார். அவங்க எங்கேருந்து பார்த்தாங்கன்னு சொன்னால், அந்த ஊர் எங்கே வராங்க அப்படின்னு சொன்னால், ஏலிமுக்கு கொண்டு வந்தார் என்று அதில் அவர்களுக்கு 12 நீரூற்றுக்களையும் 70 பேரிச்ச மரங்களையும் என்ன செஞ்சாராம், கொடுத்தாராம். நீங்க மனதார என்ன செய்யுங்க, அருந்துங்க, புசிங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. நீங்களும் நானும் நினைக்கிற மாதிரி ஏலிமுக்கு போகிற வழியில தான் என்ன இருந்துச்சு, மாறா இருந்துச்சு. ஆண்டவர் அவங்க இஸ்ரேல் ஜனங்களை மாறாக்கு கொண்டு போகணும்னு கொண்டு போகல. அவங்க எங்க கொண்டு போகணும் தான் கொண்டு போகிறாரு, ஏலிமுக்கு கொண்டு போகணும் தான் கொண்டு போகிறாரு. ஆனா வழியில தான் என்ன வருது, மாறா வருது. ஆனா ஏலிமுல என்ன இருக்குது, 70 நீரூற்றுக்கள் இருக்கிறது, 12 நீரூற்றுக்கள் இருக்கிறது, 70 பேரிச்ச மரங்கள் இருக்கிறது. அந்த இடத்துல தான் அவங்களை கொண்டு போகணும். ஆனா போகிற வழியில தான் என்ன இருக்குது, மாறா இருக்கு. இது என்ன நமக்கு சொல்லுத்தரு அப்படின்னு சொன்னா, உங்களுக்கும் எனக்கும் போகிற இடம் எதுன்னா பரலோகம். ஆனா போகிற வழியில என்ன இருக்கும், உபத்திரங்கள் இருக்கும், கஷ்டங்கள் இருக்கும், சோதனைகள் இருக்கும், வியாதிகள் இருக்கும், பிரச்சனைகள் மேல் பிரச்சனை, அலைகள் போல நமக்கு பிரச்சனைகள் வரும். இதெல்லாம் வந்தாலும் கூட நம்ம என்ன செய்ய தேவையில்ல, சோர்ந்து போக தேவையில்ல. ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோன்னு சொன்னா, அவர் மாறாவின் தண்ணீர் கசப்பான இடத்த என்ன மதுரமாய் மாற்றினது போல உங்களுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையை அவர் மதுரமாக மாற்றுகிற கர்த்தர். நம்ம போகிற இடத்துக்கு நம்முடைய வாழ்க்கை மாறாவிலேயே நின்ற போறதில்ல, ஏலிமுக்கு போக போகுது. நம்முடைய வாழ்க்கை ஏலிமுக்கு ஆண்டவர் பரலோகத்துக்கு எடுத்துட்டு போவாங்க. அதை நினைச்சவங்களாங்க இந்த உலகத்துல சீஷர்களுக்கு சொன்னார்ல, உபத்திரம் வரும், அவரை பின்பற்றுவர்களுக்கு கண்டிப்பா உபத்திரம் வரும். நீங்க என்ன செய்யாதீங்க, கவலைப்படாதீங்க. அதையும் அந்த துன்பத்தையும் அந்த சோதனையும் அந்த வியாதியை எப்படி மாற்றி போடுவாரா, மதுரமாக மாற்றி போடுவார். ஒருவேளை நம்ம ஆண்டவர் அதிகமாக நெருங்கி ஜீவிக்கும், அது அநேக காரியங்கள் நமக்கு படிப்பினை தரவும் அது நமக்கு உரியதா இருந்திருக்கும். அதனாலதான் ஆண்டவர் அதை நமக்கு அனுபவிச்சிருப்பாங்க. அப்பேற்பட்ட வல்லமையுள்ள தேவன். இன்னைக்கு நம்முடைய பிரயாணத்தின் முடிவு என்ன, மாறா இல்லைங்க. நம்முடைய பிரயாணத்தின் முடிவு ஏலி. ஓகே, நம்ம ஏலிமுக்கு போறோம், பரலோக ராஜ்யத்துக்கு போறோம். நம்முடைய பிரயாணம் நம்ம எங்க நிக்கிறோமோ அது இல்லை, நம்ம எந்த பிரச்சனை நிக்கிறோமோ அது முடிவு இல்லை. நம்முடைய பிரயாணம் எங்க இருக்கு, பரலோகத்துக்கு போகிற பிரயாணம். ஆந்த வேலை நடக்கிற எல்லா காரியத்திலும் தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்துவார். எப்படி, அவர் உங்களை விசாரிக்கிறார். அப்படியால் உடைய கவலைகள் எல்லாம் அவர் மேல வச்சிருங்க. எப்படி அந்த போதகர் வச்சாரோ அதே போல நீங்களும் நானும் வைத்து அவர்களுக்காக அநேக பாடல்களையும் நம்ம என்ன செய்யலாம், துதி சோஸ்திரங்களையும் நம்முடைய ஜபத்துல நம்ம ஏறெடுப்போமா, ஜபம் செய்வோம். ஆதியும் அந்தமாயிருக்கிற தேவனே, உம்மை விசுவாசிக்கிற யாவருக்கும் ஆண்டவரே உடனே பதில் அளிக்கிறவரே, தேவைகளை சந்திக்கிறவரே, சமாதானத்தின் தெய்வமே, நோய்களை சுகமாக்குறவரே, உண்மை நம்பி நிற்கிறோம் சாமி. ஒருவேளை எங்களுடைய வாழ்க்கையில மாறாவை நாங்கள் அதிகமாக காண்கிறோம் என்றாலும் கூட ஆண்டவரே அது முடிவல்ல என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே அது முடிவல்ல ஆண்டவரே. எங்களுடைய முடிவு, எங்களுடைய பிரயாணத்தின் முடிவு ராஜ்யம் ஆண்டவரே. உம்மோடு கூட நித்தியமாக வாழுகிற அந்த வாழ்க்கையை நாங்கள் நினைத்தவர்களாக இப்போது எங்கள் வாழ்க்கையில அலைகளை போல வருகிற துன்பங்கள், உபத்திரவங்கள், சோதனைகள், வியாதிகள் எல்லாவற்றையும் நீர் எங்களை விசாரித்து நீ மட்டுமாய் பாதுகாத்து இம்மட்டுமாய் எங்களை தாங்கி இம்மட்டுமாய் எங்களை வழிநிறுத்தி வருகிறேன். அதற்காக உடைய கவலைகள் எல்லாம் உடைய பாத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாள்ல யாரெல்லாமே நோக்கி ஆண்டவரே நீரே எங்களை விசாரிக்கிறோம் என்று சொல்லி அப்படியே தேவையெல்லாம் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்குறாங்க. அவங்க ஒவ்வொருவரையும் நீங்க தனித்தனியாக பேராக குடும்பமாக ஆசீர்வதிங்க தகப்பனே. உடைய தேவைகளை சந்திங்க, சமாதானத்தை கட்டளையிடுங்க. உடைய ராஜ்யம் அந்த பிரயாணத்துல நாங்கள் முடிவு மட்டும் மோடு கூட சேருகிற அந்த ஸ்லாக்கியத்தை பாவிகளாக எங்களுக்கு நீ தந்து எங்கள் மேல் கிருபை பாராட்ட வேண்டுமா, எங்கள் மேல் இரக்கம் பாராட்ட வேண்டுமா. இயேசுவின் வழியை ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென்.
நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.